ஓம் நமோ நாராயணாய நமக. சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்து ராசி மண்டலத்தோட மர்மமான ராசி அப்படின்னு அழைக்கப்படுற விருச்சிக ராசி. விருச்சிகம்னாலுமே அழகான சிந்தனை, அதிகப்படியான தைரியம் மற்றும் விடாமுயற்சிக்கு சொந்தக்காரங்க. ஸோ இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்களே, எத்தனை நாள் நீங்கள் சுமந்த மௌனத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகுது. உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பலமா இருக்கிறதுனால எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்குமே, அந்த அமைதி தான் நீங்க. ஆனா முடிவு எடுத்தா அதிரடியா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற போலியான உறவுகளை சனி பகவான் இந்த மாசம் அடையாளம் காட்டுவாரு. அது வலியா இருந்தாலும் கூட அது உங்களுக்கு ஒரு விடுதலையா கண்டிப்பா இருக்கும். விருச்சிகம்னாலுமே ஒரு ஆழம், ஒரு ரகசியம். ஆனா இந்த பிப்ரவரி அந்த ரகசியங்களுக்கு எல்லாம் ஒரு விடை கிடைக்க போற மாசம்னே சொல்லலாம். இத்தனை நாளாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு புயல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். வெளியே பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இதை நான் ஒருத்தனே தாங்கிப்பேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்திருப்பீங்க. இந்த மாதம் அந்த பாரத்தை இறக்கி வைக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் தாங்க வேண்டிய அவசியம் இனி கிடையாது. காலம் உங்களை ஒரு ஸ்ட்ராங் வேர்ஷனாக மாற்ற போகுதுன்னே சொல்லலாம். முதல்ல உங்கள் ராசி செவ்வாய், அவர் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். இது உங்களுக்கு ஒரு கட்டிங் எனர்ஜியை தரும். அப்படின்னா என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு, எது தேவையில்லையோ, அது உறவாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, அதை தயக்கமே இல்லாமல் வெட்டி எறிய போகிறீங்க. சனி பகவான் உங்களை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி தோணலாம். ஆனால் அது தண்டனை கிடையாது. அது உங்களை பாதுகாக்கிற ஒரு வழி. உங்கள் கண்ணு முன்னாடி உண்மைகள் ஒவ்வொன்றா வெளியே வரும். நீங்கள் யாரை ரொம்ப நம்புனீங்களோ அவங்களோட இன்னொரு முகம் தெரிய வரலாம். கடைசியாக குரு பகவான், அவர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார். தப்பான பாதையில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் கூட கையை பிடிச்சு சரியான மனிதர்கள்கிட்டையும் சரியான முடிவுகள்கிட்டையும் உங்களை கூட்டிகிட்டு போவார். வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் காத்துட்ருக்கு. ஆஃபீஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ உங்களை ரொம்ப நாளாக அண்டர் வேல்யூ பண்ணியிருக்கலாம். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இல்லைனா இவங்கள ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி அவங்களோட முகத்திரை இந்த மாதம் கிழியும். ஒரு திடீர் பதவியோ இல்லை புது பொறுப்போ உங்களை தேடி வரும். நினைவில் வச்சுக்கோங்க, அங்கே அரசியல் இருக்கும். பின்னாடி பேசுவாங்க, ஆனால் நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க. அமைதியாக கவனிங்க. சரியான நேரம் வரும்போது உங்களோட காயை நகர்த்துங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் வரவே வராதுன்னு நினச்ச பழைய கடன் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் திடீர் செலவுகளும் வரும். அதனால் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போவும் கைவசம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் எடுக்கிற முதலீடுகளை இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் பற்றி பார்க்கலாம். காதல் மற்றும் உறவுகள். விருச்சிகத்துக்கு இந்த மாதம் ஒரு ஃபில்டர் மாதம். ட்ரூத் ஆர் எக்ஸிட், இதுதான் உங்களோட இந்த மாதத்துக்கான தாரக மந்திரம். உண்மையாக இருந்தால் கூட இருங்க, இல்லைன்னா விலகிடுங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணாலோ மேனிப்புலேட் பண்ணாலோ நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்க. திருமண விஷயத்தில் சில ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பெரியவங்களால் சின்ன தாமதம் ஏற்படலாம், ஆனால் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். எதையும் மறைக்காமல் உண்மையாக பேசுங்க, அதுதான் உங்களுக்கான சாவி. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமாக அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாட்டி மன உளைச்சல் வரலாம். இதுக்கு காரணம் உங்கள் மனசில் நீங்கள் அடக்கி வச்சிருக்கிற உணர்வுகள் தான். அதை வெளியே விடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை சால்ட் வாட்டர் பாத் எடுங்க. அது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை மொத்தமாக இழுத்துடும். நீங்கள் தவிர்க்க வேண்டியது, நீங்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். பழி வாங்குகிற எண்ணம் வேண்டாம். காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும். பழைய காயங்களை தோண்டி எடுத்து ரத்தம் பார்க்காதீங்க. எல்லாத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்காதீங்க. பழி வாங்குகிற எண்ணம் வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதம் மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த பழி வாங்குகிற எண்ணம் வேண்டாம் உங்களுக்கு. பழைய காயங்களை தோண்டி எடுத்து அது மூலியமாக ரத்தம் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டாலே நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை நீங்களே மன்னிச்சிடுங்க. உங்களுக்கான எல்லைகளை வகுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு செம்மண் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி சிவப்பு பூக்களால் முருகனையோ இல்லாட்டி துர்க்கையையோ வழிபாடு பண்ணுங்க. ஓம் அங்காரகாய நம என்ற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. முடிஞ்சால் சிவப்பு பருப்பு தானம் பண்ணுங்க.
இந்த பிப்ரவரி முடியும் போது நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது நான் உடைஞ்சு போயிட்டேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் நான் முழுசாக உருவாகி இருக்கேன்னு உணர்வீங்க. உங்களை உடைக்க நினைத்த விஷயங்களே உங்களை உருவாக்கும். கடந்த சில மாதமாக நீங்கள் ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம். எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு விடியலை தரப்போகுது. அந்த பழைய தடைகள் எல்லாம் எப்படி உடைய போகுதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களே, ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருக்கிறதால இவ்வளவு நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்த இப்போ தைரியமாக செய்வீங்க. புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லாட்டி வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கோ இது சரியான நேரம்னே சொல்லலாம். சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும். இடம் வாங்கணும் இல்லைனா வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண உதவி தேடி வரும். பூமி லாபம் உங்களுக்கு இந்த மாதம் அபாரமாக இருக்குது. புதிய நண்பர்கள் அவங்களோட தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இந்த டைமில் கிடைக்கும். அவங்களால உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவுகள் திறக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு மக்கள் ஆதரவுகள் பெருகும். சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு. விருச்சிகத்துக்கு கோபம், அதுக்கடுத்து ரகசியம், இதுதான் மெயினே. அதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நீங்கள் மற்றவங்கள சுடுற மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதம் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக பயன்படுத்துங்க. தேவையில்லாத எதிர்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்காதீங்க. மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறத நீங்கள் நிறுத்திட்டாலே தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதை நீங்கள் தடுத்துக்கலாம். இந்த மாதம் மட்டும் இல்லை, எப்போவுமே நீங்கள் பழி வாங்குற குணத்தை விட்டுருங்க. யாராவது உங்களுக்கு தப்பு பண்ணியிருந்தா அவங்கள உடனே பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. காலம் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட நிம்மதியை நீங்கள் இழக்காதீங்க. உடம்புல சின்ன சின்ன காயங்கள் இல்லாட்டி அறுவை சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய சூழல் வரலாம். அதனால் கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருந்துக்கோங்க. இரத்த சோகை இல்லாட்டி பலவீனம் வராமல் இருக்க சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. எளிய பரிகாரங்கள் ஆல்ரெடி நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கோம். இன்னும் எளிய பரிகாரங்களாக முருகன் வழிபாடு. விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய்ன்றதால முருகப்பெருமான் தான் உங்களுக்கு முழு முதல் தெய்வம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. கந்தகுரு கவசம் கேளுங்க, இல்லாட்டி பாராயணம் பண்ணுங்க. அது உங்கள் எதிரிகளை விரட்டும். ஏழை எளியவங்களுக்கு சிவப்பு நிற ஆடைகள் இல்லாட்டி மாதுளம் பழம் சிவப்பு கலரில் இந்த மாதிரி தானமாக கொடுங்க. இது உங்கள் கிரக தோஷங்களை குறைக்கும். தைரியம் குறையும் போது ஹனுமான் சாலிசா படிங்க. அது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இந்த பிப்ரவரி உங்களுக்கான மறுபிறப்புனே சொல்லலாம். தடைகளை தகர்த்துட்டு முன்னேறி போயிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.